ஹர ஹர நம பார்வதேபதே ஹர ஹர மகாதேவம் கோபிகா ரமண கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனி பெரும் கருணையினாலேயும், மின்னல் விசாலாட்சியுடன் விஸ்வநாதன் பெருமான் அருளாலேயும், சொற்பொழிவாளர் கே ஜெயாமூர்த்தி ஐயாவின் ஆசீர்வாதத்தாலேயும் ஜோதி என சொல்லக்கூடிய விளக்கை பற்றி பேசுவதற்கு மேல்கொள்கிறோம். இல்லக விளக்கது இருளும் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியம் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இந்த சொற்பொழிவாளர் கே ஜெயாமூர்த்தி ஐயான்னு சொல்றேனே, இந்த மகாபாரதத்துல வேடனுக்கு எப்படி துரோணர் துரோணாச்சாரியார்கிட்ட கத்துக்காமையே அந்த வேடன் எப்படி கத்துக்கிறாரோ, அதே போல கே ஜெயாமூர்த்தி ஐயா சொற்பொழிவாளர்கிட்ட நேரடியாக நான் பயிற்சி எடுக்காமலும் இருந்தாலும், தொலை தூரத்தில் இருந்தாலும் ஐயாவின் ஆசீர்வாதத்தாலேயும், ஐயா நெருங்கிய நண்பர், ஐயாவின் ஆசீர்வாதத்தாலேயும், ஐயாவின் சொற்பொழிவை கேட்டதனாலேயும் நான் ஏதோ எனக்கு ஏற்றியவாறு நான் பேசுகிறேன். இதில் குறைவே ஏதாவது பிழை ஏதாவது இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்து, இதில் சரியோ தவறோ நீங்கள் சரி செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். விளக்கு எங்கெங்கெல்லாம் ஏற்ற வேண்டும், விளக்கில் இருக்கக்கூடிய ஜோதியோட மகிமை என்ன, அந்த ஜோதியாகப்பட்டது எங்கெங்கெல்லாம் இருக்குது என்று இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா மாளிகையாக இருந்தாலும் சிறிது அகில் விளக்கை ஏற்றினால் எந்த தூரத்தில் இருந்தாலும் அந்த ஜோதி அந்த இடத்திற்கு காட்டும். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாளிகையாக இருந்தாலும் அந்த ஒரு அகில் விளக்கானது ஜோதி அந்த மாளிகைக்கு ஒரு ஒளி கொடுக்கும். சிறிய ஜோதிதானே, என்ன செய்ய போகிறது, என்ன தெரியும் அப்படின்னு யாரும் ஒரு ஏளனமாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னாக்கா என்னதான் எவ்வளோ பெரிய அறையாக இருந்தாலும் ஜோதி என்பது ஒரு பிரகாசமான ஒளி கொடுக்கும். இப்ப சூரிய பகவான் நம்மள பார்க்க வராம ஒரு 2 நாள் நின்ட்டாரு நினைச்சலாம், என்ன பண்ணுவோம்? ஆண்டவா, கண்ணா, மணிவண்ணா, கோவிந்தா, ஈஸ்வரா, பரமேஸ்வரா, சூரிய பகவானே இந்த பக்கம் எட்டிப்பாரு ஆண்டவா அப்படின்னு கதறுவோம். கூப்பிடுறது சூரிய பகவானை மட்டுமா நம்ம கூப்பிடுவோம்? மும்மூர்த்திகளை கூப்பிடுவோம். தேவர் மூவரையும் நம்ம சேர்த்து கூப்பிடுவோம். அப்படியே முடிஞ்சா தேவர் மூவரையும் சேர்த்து நம்ம கூப்பிடுவோம். அப்படியாப்பட்ட ஆளுங்க நம்ம. 2 நாள் சூரிய பகவான் இந்த பக்கம் நமக்கு எட்டு பார்க்கல, அவ்வளவுதான். அதுவே சூரிய பகவான் உச்சந்தலையில 1:30 மணிக்கு சொல்றன்னு அச்சானுச்சிங்க, ஐயா 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 நாட்டா இது, இந்த வெயில் இப்படி அடிக்குது, இப்படி காயுது, மனுஷன் வர முடியுதா போகும்போது இந்த வெயில் கொஞ்சம் ஷானி அங்கேன்னு. என்னப்பா 2 நாள் வர்றனாக்கா வாயிலையும் வயிற்றுலையும் அச்சிக்கிட்டு வந்தா நீயா வெளில போற? 1 மணி 1:30 மணிக்கா போறனால தானே வெயில் அடிக்குதா? வீட்டுல கடை யார் வேணான்னா? அதனால நம்ம சூரிய பகவானை குறை சொல்ல விட, அவர் கடமையை அவர் சரியாக செய்கிறார். உன்னோட கடமையை நீ செய். அவர் வேலை என்னவோ அவர் டியூட்டியை அவர் செய்யறார், உன் டியூட்டியை நீ செய். எது நீ சூரிய பகவானை திட்டுற? சரி, நம்ம வந்தக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா ஜோதியை பற்றி பேசுவதற்கு. அதான் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஒளி கொடுப்பது அந்த ஒரு ஜோதி தான். ஒரு சின்னதாக ஒரு சிறிய அகல் விளக்கில் ஏற்றினால் அந்த அகல் விளக்காகப்பட்டது அதில் எரியக்கூடிய ஜோதி அந்த மாளிகையே ஒளி கொடுக்கும். அப்படியாப்பட்ட ஜோதி ஏக்கா ரொம்ப ஏளனமாகவே என்னைக்குமே நினைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், மகாபாரதத்திலே இந்த விஷயம் வந்திருக்குது. என்ன சொன்னாங்களா, கிருஷ்ண பரமாத்மா போயிட்டு பீஷ்மாச்சாரியார்கிட்ட கௌரவர்கள்கிட்டையும் பாண்டவர்கள்கிட்டையும் பொற்காசு கொடுத்து அனுப்புப்பா, ஒரு அறையை காட்டு, பொற்காசும் கொடுத்து அனுப்பு, அந்த அறைக்குள்ள அவங்களால முடிஞ்சதை நிரப்ப சொல்லு.
ஏற்கனவே இதை வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு காணொலியில் நம்ம கேட்டிருப்போம். புதுசாக கேட்குறவங்க கேட்டுக்குங்க. என்னன்னாக்கா கௌரவரில் இருக்க துரியோதனன் என்ன பண்ணுவானா, பாட்டனார் அந்த அறையை காமிச்சிட்டாரு, பொற்காசு கொடுத்துட்டாரு, மொத்த சந்தன மரத்து வேப்ப மரம் இருக்கிற ஊர் உள்ள இருக்கிற மொத்த மரத்தையும் அறுத்து ஏற்றாந்து போடுறா இந்த ரூமை, அடடா அந்த ரூமை அப்படின்னு டாப்ல. அவன் தம்பிங்க மொத்த பேரும் துச்சாதன அவன் இவன் மொத்த பேரும் போய் மரத்தை வெட்டியாந்து மொத்தத்தையும் ஆச்சு மூட்டான். கௌரவர்கள் போனாங்க. அவன் என்ன பண்ணாங்க, சுத்தி அகல் விளக்கு, நடுப்புற ஒரு காமாட்சி அம்மா விளக்கு, அப்படியே வலம் வராங்க. யார் யாரு? பீஷ்மாச்சாரியாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அஸ்வத்தாமா, துரோணாச்சாரியார், இவங்கெல்லாம் வராங்க, வலம் வராங்க. வலம் வரப்போ முதல்ல வரப்போ துரியோதன அறையை பார்க்குறாங்க. என்னப்பா துரியோதனா, என்ன பண்ணியிருக்க? நீங்க குத்த காசு மொத்த மரத்தையும் வெட்டி ஏத்தாந்து போட்டேன், ரூமே முட்டா. எங்க அந்த ரூம் உள்ள எப்படி போவா? ஒன்றும் பண்ண முடியும். எனக்கு அவர் தான் அடைக்க சொல்லிட்டாரு, நிரப்புங்கன்ட்டாரு, மொத்தத்தையும் வாரி போட்டான். அவன் வந்து காட்டு மிராண்டிக்காரன். அடுத்த இதுக்கு போறாரு, பாண்டவர்களோட அறைக்கு. போனாக்கா என்னப்பா ஒன்னுத்தையும் காணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாட்டனாரை பார்த்து, என்ன ஒன்றையும் காணுன்றீங்க? இந்த அறைக்குள்ள இவ்வளோ நாளாக இருளாக இருந்தது, வெளிச்சம் இல்லாமல் இருந்தது, விளக்கேற்றி ஜோதி ஒளி கொடுத்துருக்கோம் அப்படின்னோடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னாராம், அவன் காட்டு மிராண்டிக்காரன் மொத்தத்தை வாரி போட்டான். பாண்டவர்கள் கள்ளம் கபடம் இல்லாம பாலுக்கும் துயமானவர்கள் பாண்டவர்கள். பாலு கூட ஏதோ ஒரு இடத்துல கலப்படமாகும், பாண்டவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்று இவர் சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடிய பெரியோர்களிடம், துரோணாச்சாரியாரு, பீஷ்மாச்சாரியார் கிட்ட எல்லாம் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஜோதியை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக உன்னுள் இருக்கும் இறைவனை கண்டாயா? எவனை கேட்டாலும் நீ தாண்டா சிவன், நீ தாண்டா பெருமாள், நீ தாண்டா அம்மன், நீ தாண்டா முருகர், நீ தாண்டா கடவுள், நீ தாண்டா நான் தாண்டா கடவுள்ன்றது. எப்படி உனக்குள்ள வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு தியானம் பண்ணி எனக்கு பக்கத்துல சூளத்தை வச்சு எனக்கு கைத்துல நாகத்தை சுத்தி நிற்கிறாரா? உன்னுள்ள இருக்கும் சிவனை கண்டாயான்றதுக்கு. இல்லைனாக்கா முருகப்பெருமான், நீ தாண்டா முருகப்பெருமானாக்கா உன் மனசுக்குள்ளனாக்கா முருகருன்னா இந்த பக்கம் வேலு, இந்த பக்கம் சேவலு, கீழே மயில், வெள்ளி, தேவானி அப்படி நிற்கிறாரா? இல்லைனாக்கா ஐயப்பன் நான் தாண்டா புலி மேலே வரண்டி இருக்காரா? எதுவும் கிடையாது. உன்னுள்ள இருக்கும் இறைவனை கண்டாயானாக்கா உனக்குள்ள ஒரு ஜோதி ஒன்று இருக்கும். அந்த ஜோதி தான் வந்துட்டு உன்னுள் இருக்கும் இறைவனை கண்டாயான்றது. உன்னோட உடம்பாகப்பட்டது வெறியும் ஜலம், உன் உடம்பாகப்பட்டது வெறியும் ஜலம், ஒன்றத்துக்கும் புண்ணியம் இல்லாது உள்ள இருக்குது பாருங்க ஆன்மா, அதுதான் நிஜம். இந்த ஜலம் ஆனது இது பிணமாயிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இப்ப நல்லா ஓடுறான், ஓடியாரான், உக்காடுறான், போடுறான், சாப்பிட்றான், உதிக்கிறான், ஆடுறான், பாடுறான். இந்த ஜலம் பிணமாக மாறியது என்றால் ஒன்றுத்தும் கிடையாது. என்ன சொல்லுவான், எப்படியாப்பட்ட எப்படி வளர்த்து பேர்த்து என்னதான் பண்ணாலும், ஆயாவா இருந்தாலும் சரி, தூக்கி தோல்ல போட்டு அப்பனா இருந்தாலும் சரி, ஆத்தாளா இருந்தாலும் சரி, என்னத்தம்மா அப்பா அத்தானோ செத்து போட்டா எடுப்பா, எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பான். எப்போ எடுக்கிறீங்க, எப்போ தூக்குறீங்கன்னு தான் கேட்பான். எப்போ சுடுகாட்டு கூட்டன்னு போகிறப்பா சொல்ல போகிறான். எப்பப்பா எடுக்க போறீங்க, எப்பப்பா கூட போறீங்க? ஏக்கா இது வந்து பெரியோர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய நாடக கலையெல்லாம் இந்த விஷயம் வந்திருக்குது. அதனால வந்துட்டு இதை நம்ம வந்து விளக்கமாக பார்க்க வேணாம். நம்ம பார்க்கக்கூடியது ஜோதியை மட்டும் பார்ப்போம். அதான் இப்போ ஒரு இருளாகிடுறது. நம்ம எல்லாம் ஒரு அறைக்குள்ள எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசினுக்கிறோம், போகிறோம் வரோம், எல்லாம் பண்ணுறோம். நடுவில் என்ன ஆகுது, கரண்ட் ஒன்று போகுது. கரண்ட் போன உடனே மாமா நீ எங்க இருக்கிற, அத்தை நீ எங்கிற, மச்சான் நீ எங்கிற, தம்பி நீ எங்கடா இருக்கிற, அண்ணன் எங்கடா இருக்கிற, நம்ம மாற்றி மாற்றி நம்மளை தேடிக்கிறோமே தவிர நான் எங்க இருக்கிறேன், நான் போட்டுக்கிற துணிமணி தெரியலையே, என் கை கால் தெரியலையே அப்படி நம்ம என்னையே தேடிக்கிறோமா? ஏன் தேடலை? நான் இருக்கிறேன்றது நமக்கு தெரியும், நான் இருக்கிறேன்னு நமக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்க தான் காணோம்.
ஏன் உன் உடம்பு நீ போட்டுக்கிற துணிமணி பார்க்க முடியலையா? அப்படின்னத்துக்கு நீ உன்னை தேட வேண்டியதானே? அதுதான் முடியாது. ஏன்னாக்கா நான் இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஏன்னாக்கா இந்த ஜலத்தை யார் பயன்படுத்துறது? ஆன்மா. இப்போ இந்த உடல் இப்போ இந்த ஜலத்துக்கே உடத்துக்கு உடை, அதுக்கு அடுத்தது காலில் போறதுக்கு காலனி, கையில கட்டுறதுக்கு வாட்சி, நல்ல ஆடம்பரமா இந்த ஜலத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்றோம். ஒரு முடி வெட்டணும்னா இப்படி முடி வெட்டணும், மேக்கப் பண்ணணும்னா இப்படி மேக்கப் பண்ணணும், இப்படி போனோம் அப்படி வரணும்ட்டு சாதாரண இந்த ஜலத்துக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? யாராவது இது வரைக்கும் சிந்தித்தீர்களா? ஏக்கா ஜலமாகப்பட்டதுக்கு நம்ம இவ்வளோ செயல்பட்டு இருக்கிறோமே, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இந்த ஜலத்தை ரோபோட்டிங் உள்ள சென்சார்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஆன்மாவுக்கு நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் மனதில்லை. உள்ள ஆன்மா இருள்ல இருக்குது. அதுக்கு இப்போ ஜோதி வேணும். என்னடா பண்றது இப்ப அந்த ஜோதிக்கு? அதுதான் இறைவன். அந்த ஜோதி தான் இறைவன். ஆன்மா இருள்ல இருக்குது. இப்ப அந்த ஜோதி நீ ஏத்தணும். எப்படி ஏத்துவ? அந்த ஜோதிய எப்படி பார்க்க முடியும்? இந்த 4G 5G 7G வரைக்கும் வருது நெட்வொர்க்கு. அந்த காலகட்டத்துல இருந்தே இப்ப வரைக்குமே நெட்வொர்க்கு இந்த ஜின்றது எல்லாமே போயினுக்குது. ஜின்றது எல்லாமே போகுது. இந்த 2G 3G இந்த 5G வரைக்கும் இது வரைக்கும் இல்லாமையே நெட்வொர்க் ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகுது. அது எப்படின்னாக்கா மெடிடேஷன். இந்த ஜலத்தை நிலைநிறுத்தி உன்னுடைய தியானத்துக்கு நிப்பாட்டி, இந்த தானத்தினால இந்த ஜலத்தை உன்னுடைய ஆன்மா கிட்ட கனெக்ட் பண்ணி, இந்த ஆன்மா பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஜலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பிரபஞ்சத்திட்ட கேட்டு இந்த ஆன்மா இந்த ஜலத்துக்கு செய்து கொடுக்கும். இவ்வளோ விஷயம் பண்ணக்கூடிய என்னென்னவோ கேட்டது இந்த ஜலம் என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாக்கு நீ என்ன பண்ணிக்கிற? ஒரு ஒளியை குத்துக்கிறியா? இருள கஷ்டப்படுத்த. அதுக்கு முதல்ல இறைவன் வழிபாடு வேணும். இறைவன் வழிபாடுனா யாடா போயா, நான் காலைல ஏற்றி சாமி கும்பிட்டு போய் நான் எப்போ ஆஃபீஸ் இருக்குது, மீட்டிங் இருக்குது, போர்டு மீட்டிங் இருக்குது, அவன் கிளைண்ட் வெயிட் பண்ணுறான், அவன் வெயிட் பண்ணுறான், என்னால் ஏஞ்சிலாம் பூஜை பண்ண முடியாது. ஐயோயோ அடடா, ஒன்றும் தேவை. விட்டு சாவி எடுக்கிற பாரு, வண்டி சாவியை. அப்போ போயிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தகப்பனார் வழியில் வந்தவங்கள, தாயார் வழியில் வந்தவங்கள, முன்னோர்கள் இறந்தவர்களை ஒரு வணங்கிட்டு அதனால் வணங்கிட்டு அவங்கள போனோம். அப்போது அவங்கள வணங்கிட்டு இதெல்லாம் போனாக்கா ஜோதி எரியுமா? பிரகாசம் வந்துருமா? வரும், எரியும், ஜோதி எரியும். ஆனால் இந்த அகல் விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு, குத்து விளக்குன்றாங்களே, அந்த மாதிரி எரியாது. மெழுகுவத்திலே எரியும். மெழுகுவத்திலே எரியும். மெழுகுவத்திலே எரியறது எப்படின்னா, அது கரைஞ்சிக்கினே வரும். ஒரு நாள் கும்பிடுவேன், 2 நாள் கும்பிடுவேன், 3 நாள் கும்பிடுவேன். அது கும்பிட அப்படியே இதுவாகும். அப்படியே நிலைநிறுத்தி ஏத்தனா நான் குத்து விளக்கில் தான்டா ஏற்றுவேன், ஏத்தனா நான் அகல் விளக்கில் தான் ஏற்றுவேன், காமாட்சம்மா விளக்கில் தான் ஏற்றுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கில் இப்படி ஏற்றுவேன் அப்படின்ட்டு யாரை இது பண்ணுங்க. யாராலையும் அந்த அளவுக்கு முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மெழுகால மட்டும்தான் அந்த ஆன்மாவுக்கு ஒளி கொடுக்க முடியுமே தவிர எப்படியாப்பட்ட விளக்காக இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஏக்கா இங்கே இந்த ஜோதி கொடுக்கறதே பெரிய விஷயம். ஏக்கா உனக்கு கிளைண்ட் மிஸ் ஆகிடுவான், மீட்டிங் போய்டும், அட்டா காலில் சீர்மாயிடுச்சுரா, அட்டா அது முடியாதப்பா என்னால். இதெல்லாம் இருக்குது. அதனால் முதல்ல நம்ம உள்ள இருக்கும் அந்த ஜோதியை கொடுத்து அந்த ஜோதியை நம்ம வணங்கணும். நம்ம வணங்கின அப்புறம்தான் அந்த ஆன்மா வணங்கும். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ஒரு சுலபமாக கண்டுபிடிக்கவே முடியாது அந்த ஜோதியை. உன்னுள்ள இருக்கும் ஜோதியை கண்டவன் ஞானி. உனக்குள்ள இருக்கிற ஜோதியை நீ கண்டுபிடிச்சரி, நீ தானே அடுத்த ஜாம்பவான். அடுத்த ஜாம்பவான் நீ தான்.
இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது ஜோதியில. முதல்ல பிறவி திருநாள், அதான் ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள், பிறவி திருநாள். ஏதோ ஆங்கிலத்துக்காரன் வந்ததுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறான் பிறந்த நாளுக்கு. ஏங்க அந்த காலகட்டத்தெல்லாம் இந்த கிருதயுகம், திரிதயுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்றாங்களே, இது நடக்கிற கலியுகம் தான். இந்த துவாபர யுகம் வரைக்குமே ராமாயணத்துல ராமரும் சரி, அவங்க தம்பிமார்களும் சரி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், பிறவி திருநாள் வாழ்த்துக்கள், இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் சொன்னது கிடையாது எந்த யுகத்திலையும். கலியுகத்தில் மட்டும்தான். அது இந்த ஆங்கிலக்காரன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறான். அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயம். இன்னொரு விஷயம், எல்லாருமே கேக்கு வெட்டுறோம். கேக்கு வெட்டுறப்போ அந்த பிறவி திருநாள், அந்த பிறந்த நாள் வர்றதுனால அந்த கேக்கில் ஒரு ஜோதி ஏற்றணும். அந்த ஜோதியை இதற்கு பிறகு யாரும் அணிக்காதீங்க. ஏன்னாக்கா ஒரு ஜோதியாகப்பட்டதை ஏத்தணுமே தவிர அணிக்க கூடாது. இவ்வளோ வெக்கனையா பேசுறிய, நீ மட்டும் யோகியுமா? இந்த தவறை, இந்த பிழையை நான் முந்தைய காலத்தில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த பிழையை நான் செய்தேன். ஏங்கா நான் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் பண்ணான்றதுக்கு நான் சொல்றதுக்கு நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் ஒரு 3 வருடத்துக்கு முன், இதோட விளக்கம் தெரிவதற்கு முன் இந்த பிழையை நான் செய்தேன். தெரிந்ததை, அறிந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான். இப்போ நான் அந்த தவறை செய்தேன். என்னோடு இருக்கிறவங்க கிட்ட நான் ஏய் நீ செய்யாதப்பா, ஏத்த விளக்கு ஜோதியை அணைக்கக்கூடாது, நீ சும்மாவன அந்த கேக்க வெட்டு போடு, அதில் வச்சு ஏற்றி ஊதி இது பண்ணாது. ஏக்கா காலையில் அந்த பிறவி திருநாள், அந்த பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து ஒரே ஒரு அகல் விளக்கையாவது கோவிலையோ இல்லத்திலேயோ ஏற்றி வணங்கிட்டு அதற்கு பிறகு எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எந்த இடத்துலையும் ஏற்றிட்டு அணைக்கக்கூடாது. முடிந்த அளவில் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒளி கொடுக்க பார்ப்போம். கிருபானந்தவாதியார் கூட ஒரு விஷயம் சொல்லுகிறாரு. ஏன்டா நீ வீடு வாசல் இல்லைன்னு கவலைப்படுற, உன் உடம்பே உனக்கு வீடு வாசல் தான். ஆன்மாவுக்கு தான் நல்ல இதுவு, ஆன்மா தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. உன் உடல்ல எத்தனை வாசல்கள் இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குது, நீ எண்ணி பாரு. உனக்கு அடிக்கல் எங்க இருக்குது, கோபுரத்தோட இது எங்க இருக்குதுன்றது பாரு. உன்னுடைய உடல்ல அடிக்கல்லானது பாதம், உச்சந்தல்ல கோபுரம், எத்தனை வாயுகள் வாசல்கள் இருக்குது, எத்தனை ஜன்னல்கள் இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஆன்மான்ற ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆன்மா உள்ள வணங்கக்கூடியது எப்படி தெரியுமா வணங்குமா? அந்த ஜோதிய லிங்கம் போல் ஒரு வடிவமா, அந்த ஜோதி லிங்கம் போல் ஒரு வடிவம் எடுக்குமா. அந்த லிங்கமும் அதுதான். பகவான் நீ நினைச்சானா பகவானும் அவர் தான். பிரம்மாவோ காளியோ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அந்த ஜோதி. ஆன்மா வணங்கும். அதனால முடிஞ்ச அளவில் நம் உள்ள இருக்கும் ஆன்மாவுக்கு ஒளி கொடுக்க, ஒரு நல்ல பிரகாசமான ஜோதி கொடுக்க நம் செயல்படுத்த வேண்டும். எனக்கு எட்டியவாறு, எனக்கு தெரிந்தவாறு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.